இந்த கம்பெனியோட ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக நீங்க 8,900 ரூபாய் வைத்துக் கொள்ளலாம். இன்னும் இந்த செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2024 தான் ஃபினிஷ் பண்ணி வெளில வரப்போகுது. அப்ப கண்டிப்பாக இந்த கம்பெனில வந்து ஸ்டாக் ஸ்பிளிட், போனஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபீல்டில் இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸை விட ரொம்ப ஹையாக இருக்கும். கிட்டத்தட்ட 1,47,308 கோடி வச்சிருக்கிறாங்க. இந்த அளவு நான் பேக்கப் பார்த்தது இல்லை. 2026 இவங்க இலக்கா எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா $55 பில்லியன் வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20% ஒரு ஆனுவல் க்ரோத் ரேட்டை இந்த செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இயர் ஆன் இயர் கொடுக்கும். ஸோ கவர்மெண்ட்டுடைய ஸ்டெப்ஸ் அண்ட் டைரக்ஷனும் இருக்கிறதுனால இந்த கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் தயாரிப்பு துறையிலையும் கால் தடம் பதிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். செமிகண்டக்டர் தயாரிப்பு துறையில் ஈடுபட்டு இன்னும் பல புதுமையான நிறைய விஷயங்கள் இவங்க புகுத்தும் போது இது நிறைய பேர் இவங்க டைப்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க. இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரி இவங்களோட வந்து டைப் பண்ணிக்குவாங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன செக்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டிங் செக்டர் தான். ஒரு புது செக்டர்னே வச்சுக்கோங்களேன். ரீசெண்டாக வந்து பேப்பர், மேகசின்ஸு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வருடங்களாகவே அதிகமாக பேசப்பட்டு வருது. பட்ஜெட்லேருந்தே அதிகமாக பேசப்பட்டு வருது. இப்போ ரீசெண்டாக அந்த பேரை சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸு. அந்த துறையில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகள், அதை தயாரிக்கக்கூடிய சில நிறுவனங்கள், அதில் வந்து இருக்கக்கூடிய சர்வீஸ் பண்ணி தரக்கூடிய நிறுவனங்கள், இதை பற்றிய விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். செமிகண்டக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது தானா, அது வந்து அவசியம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவசியமான ஒன்று. எசென்ஷியல் அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். செமிகண்டக்டர் அப்படிங்கிற இந்த ஒரு சிப்பு அப்படிங்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மெக்கானிக்கல் டிவைஸ், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டவை, முக்கியமாக பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு, மொபைல் ஃபோன்ஸு, அதுக்கப்புறமா டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸு, ஈவன் காரு, எல்லா இடங்கள்லையுமே வந்து நம்ம பெரும்பாலும் இந்த செமிகண்டக்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ இது இல்லை, தயாரிப்பு குறைஞ்சிருச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம உலகமே ஸ்தம்பிச்சிரும். மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அப்போ என்ன ஆகும்னு பாருங்களேன். ஸோ அப்போ இந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த செக்டர் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுக்கே வந்து ரொம்ப ஃபேவரபிளான ஒரு செக்டர். ஏன்னா உலக லெவலில் எல்லாருமே என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கோம், மொபைலும் சிஸ்டமும் இல்லாதவங்களும் இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இது ரொம்ப எசென்சியல் செக்டராக ஆக்கப்படுது. இப்போ இந்தியாவிலும் பார்த்திங்கன்னா இதை வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கண்டிப்பாக நாமளும் என்ன பண்ணணும், இங்கே நம்மளுடைய உள்நாட்டிலே வந்து இதை தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பட்ஜெட்டில் கூட உங்களுக்கு நிதி ஒதுக்கீடெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த துறை வந்துருச்சு. இந்த துறை வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா தைவான் அந்த மாதிரி கண்ட்ரியில் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்கில் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சின்ன கண்ட்ரி தான், ஆனால் செமிகண்டக்டர் வரிசையில் அவங்க தான் வந்து தயாரிப்பு துறையில் மிக முக்கியமான ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. தைவான் அந்த கண்ட்ரிக்கு அடுத்தபடியாக தென்கொரியா, சைனா, அமெரிக்கா, ஜப்பான், இஸ்ரேல், ஜெர்மனி, இப்படி எல்லா கண்ட்ரிஸுமே செமிகண்டக்டரை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தயாரித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அவங்க வந்து அந்த வளர்ந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரானிக்ஸ் தேவைகளை அவங்களால என்ன பண்ண முடியும், திறம்பட சமாளிக்க முடியும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2019 இதுக்கு நிறைய கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ரீசெண்டாக நீங்கள் பேப்பர்லலாம் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயத்தையே வந்து ஒதுக்கீடு பண்ணி கிட்டத்தட்ட 91,000 crores வந்து இந்த செமிகண்டக்டர்ஸ் வந்து ஆலைகளை தயாரிப்பதற்கும் அதை வந்து அசெம்பிள் பண்ணுறவங்களுக்கு, அதே மாதிரி அதை வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்களுக்காக இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணி அதை நாம் இந்தியாவிலே வந்து தயாரிக்கணும். அப்படி தயாரிப்பதன் மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். வெளிநாடுகளை வந்து நம்ம வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே உள்ள கம்பெனிகளும் வளரும், அதை சார்ந்த தொழில் நிறுவனங்களும் வளரும். கிட்டத்தட்ட 72,000 பேருக்கு மேலே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செமிகண்டக்டர் துறை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு துறையாக வந்து சமீப காலத்தில் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் செமிகண்டக்டர் துறை சார்ந்த இந்த கம்பெனிகள்லாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். ஏன்னா 2026 இவங்க இலக்கா எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா $55 பில்லியன் வச்சுருக்கிறாங்க.
கிட்டத்தட்ட 20% ஒரு ஆனுவல் க்ரோத் ரேட்டை இந்த செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இயர் ஆன் இயர் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு பேச்சு வந்து நடைமுறையில் இருக்குது. செமிகண்டக்டர் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இதோட மெமரி சிப்ஸு, மைக்ரோ ப்ராசஸர்ஸு, எலக்ட்ரானிக் சிப்ஸு இதெல்லாம் இந்த வரிசையில் வந்து உங்களுக்கு அடங்கும். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இதோடைய டிமாண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து உங்களுக்கு அதிகரிக்க இந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிறது இதில் உள்ள மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு, மிக மிக முக்கியமான, இது இருந்தால் தான் இயங்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இதை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் பற்றி யோசிச்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீண்ட கால அடிப்படையில் இப்போ எடுத்தோடனே வந்து உங்களுக்கு வந்து உடனே உற்பத்தி பண்ணி உடனே எல்லாமே என்ன பண்ணுறது வெளில வந்துடாது. இப்போ தான் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இனி அடுத்து இதில் எல்லாரும் உபயோகப்படுத்தும் போது இந்த கம்பெனிகளுடைய வளர்ச்சி நமக்கு எங்கேயோ போயிடும். ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன நம்மள்ட்ட உள்ள கொஞ்சோண்டு பணத்தை வச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நம்ம வந்து உருவாக்க முடியுமா? நம்மளுடைய பணம் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் உள்ள கம்பெனிகள் போடும்போது அந்த துறை வளரும் போது அது மட்டும் கிடையாது, அந்த துறையை வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டிவாக எடுத்து பார்க்கணும். அப்படிப்பட்ட துறைகளை நம்ம எடுத்து அந்த கம்பெனிகளை வாங்கும்போது நிச்சயமாக நம்ம பயம் இல்லாமல் நம்மளுடைய பணத்தை வந்து ஒரு நல்ல கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தாராளமாக நம்ம வந்து வைத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி இறங்கும்போது ஒரு பயம் வந்துடும். ஸோ அதன் காரணமாக இந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிறது இப்போ வந்துக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங் செக்டர். இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துலலாம் இது வந்து பெருசாக வந்தெல்லாம் இருக்கக்கூடிய செக்டர்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக இதை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இன்னும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா என்விடா அப்படின்னு இருக்கக்கூடிய உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கக்கூடிய அந்த கம்பெனிகள் கூட இந்த லார்ஜஸ்ட் செமிகண்டக்டர் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த செமிகண்டக்டரை நாமளும் நம்ம இந்தியாவிலே தயாரித்து நம்மளுடைய இந்திய உபயோகப் பொருட்களை உபயோகப்படுத்தினா நிச்சயமாக நம்மளுடைய இந்தியன் எக்கானமியும் வெகு விரைவில் வந்து ஒரு 3வது இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட இந்த செமிகண்டக்டர் துறையில் நாம் சில கம்பெனிகளை இன்றைய வரிசையில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். செமிகண்டக்டர் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்ஸ் வரிசையில் மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு தான் இது போயிருக்கு. ஆனால் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டட் கம்பெனியாக இல்லை. டாடா சன்ஸு கீழே அவங்க வர்றாங்க. இருந்தாலும் அவங்க வந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் எப்போதும் பார்க்குறீங்க இல்லையா, டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல் அந்த மாதிரி அவங்க வந்து வரல. ஒரு வேளை வெகு விரைவில் வரலாம். ஆனால் இப்போ அவங்களுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே போயிருக்கு. ஸோ மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு 91,000 கோடி அலாட்மெண்ட்டு வந்து வாங்கியிருக்காங்க இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி. அந்த வரிசையில் நமக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் டாடா குரூப்ஸில் லிஸ்டடான கம்பெனி, அதே சமயம் செமிகண்டக்டர் துறையில் தடம் பதித்து அதை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக நாம் ஏற்கனவே வந்து இந்த கம்பெனியை பற்றி பார்த்துருக்கோம். அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செக்டர் வரிசையில் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த கம்பெனி இப்போ இந்த செமிகண்டக்டர் துறையிலையும் நம்ம வந்து வருது. ஏன்னா நம்மளால் டாடா எலக்ட்ரானிக்ஸ் வாங்கி வைத்துக்கொள்ள முடியாது, அது லிஸ்டடில் இல்லை. அப்போ நம்ம யார் தான் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டாடா எலக்ஸி தான் வந்து அதை ஃபஸ்ட்டாக வர்றாங்க. ஸோ டாடா எலக்ஸி பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 7,724. இவங்களுடைய எம்கேப்பு 48,107. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் வச்சுருக்காங்க. இவங்க வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு தரமான கம்பெனி, ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் உள்ள ஒரு கம்பெனி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36%, வெரி ஹை. இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸு 3,144 கோடி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிலாம் இந்த கம்பெனி வந்து இப்போ தான் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்கீம்ஸு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஃப்ஐஎஸ் இருக்கிறாங்க 18% 20%க்கு மாறி இருக்காங்க. கண்டினியூஸாக 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. 755 கோடி காமிச்சிருக்காங்க. இனி அடுத்து இனிமேல் தான் வரப்போகுது. ஜீரோ டெப்ட் கம்பெனின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள்கிட்ட கடனே கிடையாது, 5 வருடங்களாகவே கிடையாது. இந்த கம்பெனியுடைய ப்ரமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 43%, எஃப்ஐஎஸ் 15%, டிஐஐ 5%. இந்த கம்பெனியுடைய நெட் சேல்ஸ் 3,144 கோடி. ப்ரமோட்டரும் ஓரளவு நல்லாவே இருக்காங்க, 35%க்கு மேலே இருக்கிறாங்க. இந்த கம்பெனி தான் டாடா குரூப்லேயே ஒரு ஃபஸ்ட்டு மெகா செமிகண்டக்டர் வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இட்ஸ் ஏ ஹார்ட் கோர் டெக்னாலஜி, அதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக வச்சுருக்கிறாங்க. சாஃப்ட்வேர் மட்டும் இவங்க வந்து பண்ணுறது கிடையாது, ஏஐயோடைய ஹெல்ப்போட அதோடைய சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் டெவலப்மெண்ட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு கம்பெனி. ஒரு ஐடி பேஸ்டு கம்பெனியாக இருந்தாலும் கூட செமிகண்டக்டர் துறையில் இவங்க வந்து ஒரு முக்கியமான இடத்த வந்து பிடிச்சிருக்கிறாங்க.
இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2018 ஒரு 1024 ரூபா தான் இருந்த கம்பெனி. மெல்ல மெல்ல இந்த மாதிரி புதுசான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து அந்த கம்பெனிக்கு கிடைக்கும் பட்சத்தில் இன்று 7724 அப்படிங்கிற ரேட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த கம்பெனியோட ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக நீங்கள் 8900 ரூபாய் வைத்துக்கொள்ளலாம். இன்னும் இந்த செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2024 தான் ஃபினிஷ் பண்ணி வெளில வரப்போகுது. அப்போ கண்டிப்பாக இந்த கம்பெனியில் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட்டு, போனஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விலையை மட்டும் பார்த்து பயந்துடாமல் நல்ல தரமான ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான டாடா குரூப்ஸில் உள்ள நல்ல கம்பெனிகள் வரிசையில், அதுவும் செமிகண்டக்டர் தயாரிப்பு நிறுவனங்கள் வரிசையில் டாடா எலக்ட்ரிக்கு தான் உங்களுக்கு முதலிடம் உண்டு. அதனால தான் ஏற்கனவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம பேசியிருந்தா கூட மறுபடியும் நான் முதல் சாய்ஸாக இந்த டாடா எலக்ட்ரி தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ அதனால் செமிகண்டக்டர் துறையில் ஷேர்ஸ் வாங்கணும், நீண்டகால அடிப்படையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக டாடா எலக்ட்ரியை உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸில் இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது வேதாந்தா கம்பெனி நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. இவங்க வந்து மைன்ஸ் அண்ட் மினரல்ஸு அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வருவாங்க. பட் செமிகண்டக்டர் வந்து தயாரிப்பு துறையிலையும் இவங்க வந்து இவங்களுடைய கால் பதிப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வரிசையில் நான் வேதாந்தா அப்படிங்கிற கம்பெனியும் நான் உங்களுக்கு வந்திருக்கிறேன். வேதாந்தா கம்பெனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனிகள் வரிசையில் இவங்களுக்கு தான் முதல் இடம் உண்டு. ஒரு ஹை டிவிடெண்ட் தராங்க அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு கம்பெனி டிவிடெண்டுக்காக மட்டுமே வாங்கி வைப்பவர்கள் உண்டு. வேதாந்தா ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா செசகோவா அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியும், அந்த பேரில் தான் இருந்தாங்க. அப்புறமா தான் வேதாந்தான்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த கம்பெனி வந்து ஒரு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அயன் ஓர் அப்படின்னு அயன் இரும்பு தாது இருக்கு இல்லையா, அதை உற்பத்தி செய்கிறதுல இருக்கக்கூடிய வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் இவங்களுக்கு தான் 4வது இடம் உண்டு. இவங்க அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர்லலாம் நீங்கள் சர்ச்சைகளில் வந்து உங்கள் பேர் வந்திருக்கும். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வந்து ஆலைகளில் வந்து மூடுறது, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி கேசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது எதற்காக வேதாந்தாவை நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா வேதாந்தா அப்படிங்கிற இந்த கம்பெனி ஒரே ஒரு பொருளை மட்டும் உற்பத்தி செய்யலை. காப்பரை மட்டும் அவங்க வந்து மேனுஃபேக்சரிங்கோ இல்லை வந்து அதை மட்டும் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் கிடையாது. இந்த கம்பெனி வந்து அயன் ஓரில் தான் மெயினாக இரும்பு தாது உற்பத்தியில் தான் இவங்களுடைய மெயின் ஃபங்க்ஷனே. அலுமினியம் அது மட்டும் இல்லாமல் பவர் இப்படி எல்லா இடத்துலையுமே இவங்களுடைய தடம் உண்டு. ஸோ அந்த கம்பெனியோடைய ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 263 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் கேப்பு 97,427 கோடி. கூடிய சீக்கிரம் இவங்களும் வந்து லார்ஜ் கேப் வரிசையில் தான் வந்துடுவாங்க. இவங்களுடைய டார்கெட்டு 394 ரூபா வச்சுக்கலாம் நீங்கள் ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக. டிவிடெண்ட் ஈல்டு மட்டும் கிட்டத்தட்ட 39% கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகம் 222 ரூபா. ஸோ நல்ல ஃபினான்ஷியல்ஸ் உள்ள ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஏகப்பட்ட சர்ச்சைகளில் சிக்கினாலும் கூட நீங்கள் அந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது பெருசாக அதை வந்து குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வந்து இதில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. 23 26%, FII 18 19%. ஏப்ரல் 11 வாக்கில் டிவிடெண்ட்லாம் எதுவும் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபீல்டில் இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸை விட ரொம்ப ஹையாக இருக்கும். கிட்டத்தட்ட 1,47,308 கோடி வச்சிருக்கிறாங்க. இந்தளவு நான் பேக்கப் பார்த்தது இல்லை. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய பிளான் செமிகண்டக்டர் பிளான் வந்து பிஸ்னஸில் வந்து வரத்துக்கு இருக்கிறாங்க. வேதாந்தா செமிகண்டக்டர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேரில் இது வந்து லிஸ்டடில் வராது. ஆனால் இது வந்து உங்களுடைய வேதாந்தாவுடைய சப்சிடரி கம்பெனியாக வரும். ஜப்பானீஸ் கம்பெனிஸோடலாம் கொலாபரேஷன் வைத்துக்கொண்டு ஒரு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக நம்மளுடைய இந்தியாவை மாற்றணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக வைத்திருக்கிறாங்க. ப்ரமோட்டர் 63%, FII 7%, DII 11% வச்சுருக்கிறாங்க. பப்ளிக் நாம தான் கொஞ்சம் நிறைய வச்சுருக்கோம், கிட்டத்தட்ட 17% வச்சுருக்கோம். பப்ளிக் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதே இவங்களுடைய டிவிடெண்டுக்காக தான். பெரிய லெவலில் ரொம்ப ஏற்றத்தை எல்லாம் சமீப காலமாக கொடுக்கல. ஆனால் இதுவே 5 வருடங்கள் 10 வருடங்களுக்கு முன்னாடி செசகோவா அப்படிங்கிற பேரில் இருக்கும்போது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு நல்ல கம்பெனியாக இது இருந்திருக்கு. ரீசெண்டான டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிகளுடைய பிரச்சனைகளால் கொஞ்சம் அதில் தொய்வு ஏற்பட்டிருக்கு. இப்போ மறுபடியும் செமிகண்டக்டர் பிஸ்னஸ் எல்லாம் இவங்களுக்கு போகும் பட்சத்தில் இவங்க அதை வந்து உற்பத்தி செய்யும் பட்சத்தில் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த தரமான கம்பெனியாக எதிர்காலத்தில் மாறலாம். ஸோ அதனால்
இந்த செமிகண்டக்டர் வரிசையில் நான் உங்களுக்கு வந்து இந்த வேதாந்தா அப்படிங்கிற இந்த கம்பெனியை வந்து தர இருக்கிறேன். இது வந்து நீண்ட கால அடிப்படையில் வச்சுக்கவங்களுக்கு நமக்கு டிவிடெண்டும் கிடச்சிருது. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் ஆரம்பித்து 2026க்கு மேலே வெளில கொடுக்கும் போதெல்லாம் நிச்சயமாக இவங்கள்ட்ட ஒரு நல்ல ஏற்றத்தையும் நல்ல ப்ராஃபிட்டையும் நம்ம பெறலாம். நீண்ட கால அடிப்படையில் பார்ப்பவர்களுக்கு வேதாந்தா ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். செமிகண்டக்டர் வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கம்பெனி டிக்சன் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எது மெயினாக உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க இதில் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிடி மானிட்டர்ஸ், அது டிவியாக இருக்கட்டும், நம்மளுடைய மற்ற உபகரணங்கள் இருக்கு இல்லையா, லேப்டாப், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே எல்சிடி மானிட்டருக்கு இவங்க ரொம்ப பேர் போனவங்க. அதே மாதிரி எல்இடி லைட்டு, செட்டாப் பாக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்க வந்து ஒரு மேஜரான ஒரு இடத்த பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. லைக் இவங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸில் இருக்கக்கூடிய எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், ஃபிலிப்ஸ் இந்தியா மாதிரி இந்த டிக்சன் டெக்னாலஜிக்கு இவங்கள்ட்ட ஒரு நல்ல பேரும் இருக்குது. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் தயாரிப்பு துறையிலையும் இறங்கியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கே அது ரொம்ப தேவை இல்லையா, தாங்களே உள்நாட்டில் இவங்களே உற்பத்தி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய தேவைகளுக்கும் அது வசதியாக இருக்கும். ஆனால் இந்த கம்பெனியோட விலை கொஞ்சம் அதிகம்தான். 6836 அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 40,961. ஒரு முறை ஐபிஓவில் வந்து ரொம்ப விலை அதிகமான பிறகு மறுபடியும் ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆகி இப்போது 6836 அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஐபிஓவில் வாங்கினவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபத்தை கொடுத்த ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் டிக்சன் டெக்னாலஜி. இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாதம் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 3000 ரேஞ்சில் இருந்த கம்பெனி தான் இப்போது 6836 அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த செமிகண்டக்டருடைய தயாரிப்புகளும் இவங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஷார்ட் டேர்மாக ஒரு 7700 அப்படிங்கிற இடத்துக்கும் போகலாம். அதை விட இன்னும் நீண்ட காலத்தில் வச்சுருக்கும் போது இன்னும் இதோடைய விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபைனான்ஷியல் உள்ள கம்பெனி. இவங்களும் ஒரு மார்க்கெட் லீடர் தான் இந்த வரிசையில். உங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக கிட்டத்தட்ட 8 பாயிண்ட்ஸ் கையில் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15% 17% இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸ்கீம்ஸும் பார்த்தீங்கன்னா 29% 32 பேர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வராங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் முதல் 2 வருடங்களில் அவ்வளவா இல்லை. 3வது வருடங்களில் இருந்து நல்ல ப்ராஃபிட் கண்டினியூஸாக 3 வருடங்களாக நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்காங்க. 253 கோடி கொடுத்துட்ருக்காங்க. டெட் ஈக்விட்டி கொஞ்சம் குறைச்சிட்டு வர்றாங்க. பார்க்கலாம் பின்னாடி உங்களுக்கு ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க வந்து ப்ரமோட்டர் 33%, எஃப்ஐஐ 14%, டிஐஐ 26% வச்சுருக்காங்க. பப்ளிக் நாம் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கோம், 22% வச்சுருக்கோம். நெட் சேல்ஸும் நல்ல பேக்கப் வச்சுருக்காங்க. 12,192 கோடி பேக்கப் வச்சுருக்கிறாங்க. இந்த செமிகண்டக்டர் பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் பட்ஜெட்டில் கூட கிட்டத்தட்ட 6,903 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணாங்க. ஸோ கவர்மெண்ட்டுடைய ஸ்டெப்ஸ் அண்ட் டைரக்ஷனும் இருக்கிறதுனால இந்த கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் தயாரிப்பு துறையிலையும் கால் தடம் பதிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னை வந்து கொடுக்கும். இவங்க இங்கே மட்டும் இல்லை, நல்ல நம்ம டொமஸ்டிக் மட்டும் கிடையாது, இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நல்ல சர்வீஸ் அண்ட் மார்க்கெட் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க. அந்த வரிசையில் இந்த டிக்சன் டெக்னாலஜி அப்படிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் தி எல்சிடி மானிட்டர், உங்களுக்கு இந்த செமிகண்டக்டர் தயாரிப்பு துறையிலையும் சிறந்து விளங்கும் போது நீண்ட கால அடிப்படையில் இந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். விலையை பற்றி கொஞ்சம் கவலைப்படாதவர்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். தற்போது 6,836 ரூபா அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு வருது இந்த டிக்சன் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கம்பெனி. செமிகண்டக்டர் வரிசையில் நம்ம 4வதாக பார்க்க இருக்கிற கம்பெனி சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனி கிராம்ப்டன் கிரீவ்ஸ் குரூப்போட கீழே வருவாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அப்படின்னாலே ஃபேன் அது வந்து தனி, அது வந்து கன்சூமர் ப்ராடக்ட்ஸில் வரும். இவங்க வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் கிடையாது, பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அது மட்டும் கிடையாது, ரயில்வே சிக்னல்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸு அண்ட் ஆல்சோ எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் பேனல்ஸ் இதான் மெயினாக இவங்க வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் உங்களுக்கு வந்து வந்தே பாரத் ட்ரெயினோட அவங்களோட டைப் வைத்துக்கொண்டு இதுக்கு சில உபகரணங்கள்லாம் தயாரித்து வழங்கக்கூடிய நிறுவனமாக டைப் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து ஜப்பான் அண்ட் யூஎஸ் அவங்களும் கூட இந்த சிஜி பவர் அப்படிங்கிற இந்த கம்பெனியில் தங்களுடைய பங்களிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க டெய்லி ப்ரொடக்ஷனாக 1.5 மில்லியன் சிப்ஸ் வந்து எவ்ரிடே வந்து தயாரிப்பு நிறுவனத்தில் ஈடுபட்டிருக்காங்க. 80% அதில் வந்து எக்ஸ்போர்ட்டு. அப்படிப்பட்ட இந்த சிஜி பவர் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக 479 ரூபா அளவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
இவங்களுடைய எம்கேப்பு 72,785 கோடி. நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 13 பாயிண்ட்டை வந்து தன்னகத்தை வச்சுக்கிறாங்க. இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 796 crores கொடுத்துருக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இந்த கம்பெனிக்கு ரொம்ப அதிகம், 53% கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. ப்ரமோட்டர் 58%, எஃப்ஐஐஸ் டிஐஎஸ்லாம் இருக்கிறாங்க. அதிக அளவு இல்லை, பட் இருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. 26லேருந்து 29ங்கிற லெவலுக்கு வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய நெட் சேல் பேக்கப்பாக 6,972 கோடி வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனியோட ஷார்ட் டேர்ம் டார்கெட்டை பார்த்தீங்கன்னா 580 அப்படி மாதிரி வைத்துக்கொள்ளலாம். செமிகண்டக்டர் தயாரிப்பு துறையில் ஈடுபட்டு இன்னும் பல புதுமையான நிறைய விஷயங்கள் இவங்க புகுத்தும் போது இது நிறைய பேர் இவங்க டைப்பெல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க. இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரி இவங்களோட வந்து டைப் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது முக்கியமான பொருள் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட இந்த சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் அப்படிங்கிற இந்த கம்பெனி செமிகண்டக்டர் வரிசையில் ஒரு கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஏன்னா டிக்சன் டெக்னாலஜி, டாடா எலக்ஸி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விலை அதிகம். வேதாந்தாவை பொறுத்த மட்டும் அவங்களுடைய ஒரு பார்ட்டில் செமிகண்டக்டர் பண்ணுறாங்க. ஸோ செமிகண்டக்டர் வந்து முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட ஒரு நிறுவனமாக நம்ம எடுத்துக்கொண்டோம்னா இந்த சிஜி பவர் அப்படிங்கிற இந்த கம்பெனி, கிராண்டன் கிரீவ்ஸ் கம்பெனியோட இந்த கம்பெனி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மின்னணு சாதனங்களை உற்பத்தி பண்ணுறவங்க தான். அவங்களுக்கு மிக முக்கியமான தேவை செமிகண்டக்டர். தற்போது என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, தாங்களே உற்பத்தி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் இறங்கியிருக்காங்க வித் த ஹெல்ப் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ அதன் காரணமாக இந்த செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் நிறைய செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் இருக்கிறாங்க. பட் என்னுடைய பார்வையில் நான் ஒரு 4 கம்பெனிகளை உங்களுக்கு வந்து திறனாய்வு செய்து கொடுத்துருக்கேன். இந்த 4மே நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கம்பெனிகளை நீங்களும் ஒரு முறை திறனாய்வு செய்து வாங்கலாம். இதே தவிர நிறைய கம்பெனிகளிலும் செமிகண்டக்டர் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. ஆனாலும் நீங்கள் அதையும் கூட நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதில் பொருந்தி இருக்குதா அப்படிங்கிறத திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்திருந்தால் தாராளமாக வாங்கி கொள்ளலாம். ஸோ செமிகண்டக்டர் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய வருடங்களில் ஒரு ட்ரெண்டிங் செக்டராக, இந்தியாவை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு செக்டராக, வேர்ல்டு லெவலில் உருவாக்கக்கூடிய செக்டராக பரிமாற்றம் பெற காத்துட்ருக்கு. அந்த துறையில் இருக்கக்கூடிய சில பங்குகளையாவது நாம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் வாங்கி வச்சுக்கணும் இல்லையா? அந்த வரிசையில் இந்த 4 கம்பெனிகளுமே தரமான கம்பெனிகள். தாராளமாக இந்த துறையில் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த கம்பெனிகளை வாங்கி வைத்துக் கொள்ளலாம். நல்ல பலனையும் நீங்கள் பெறலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.